வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலக மக்கள் எல்லாரையும் கட்டுமானத்துறையை நோக்கி ஆச்சரியமா திரும்பி பார்க்க வச்ச ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்துல உண்டாகக்கூடிய பொல்யூஷன், சுற்றுச்சூழல் பாதிப்புல 33% கட்டுமான துறைகள்ல இருந்து தான் உண்டாகுது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலமா பொல்யூஷன் ரேட்டிங் 18% தான் உண்டாகுது. கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்கு. மக்களே, நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஜாப் வேகன்சிஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு கீழே தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒரு வீடு கட்டுறதுன்றது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. காரணம், மின்னல் வேகத்துல ஏறக்கூடிய பொருட்களோட விலையும் வேலையாட்களோட சம்பளமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வரும் மணல் தட்டுப்பாடுன்னு பல காரணங்கள் இருக்கு. ஆனா இப்போ உங்க கனவு வீட்டை வெறும் ஒரே நாள்ல கட்டி கொடுத்துட முடியும்னு சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். பட் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிகள் இதை சாத்தியமாக்கி இருக்கு. மக்களே, நம்ம இது வரைக்கும் பேப்பர் பிரிண்டிங் தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ 3D முப்பரிமாண முறையில உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வீடுகள் உருவாக்கும் திட்டம் அறிமுகமாகி இருக்கு. இந்த திட்டம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனான்னு பல நாடுகள்ல வேகமா பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. சாதாரண பேப்பர் பிரிண்டர் போல ராட்சச உருவத்துல தோற்றமளிக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கேண்ட்ரி முறை மற்றும் அனைத்து திசைகள்லையும் சுற்றி சுழலக்கூடிய ரோபோட்டிக் ஆன் டெக்னாலஜின்னு இந்த ரெண்டு டெக்னாலஜியும் சேர்ந்து செயல்பட்டு 3D வீடுகள் கட்டப்படுது. முதல்ல அஸ்திவாரத்தை உருவாக்கும் இந்த பிரிண்டர் அதன் பிறகு சிமெண்ட் கலவை வெளியேற்றக்கூடிய நாசல் உதவியோட ஜிக்ஸாக் வடிவத்துல அசைஞ்சு பல்வேறு அடுக்குகள்ல சுவர்கள் எழுப்பப்படுது. இந்த செயல்கள் எல்லாத்தையும் பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட மென்பொருள் உதவியுடன் மேற்கொள்ளப்படுது. அதாவது வீட்டோட வடிவமைப்பு, பிரிண்டருடைய வேகம், சிமெண்ட் கலவை வெளியேற்றம்னு இந்த பிரிண்டருடைய எல்லா செயல்களையும் ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் டேப்லெட் அல்லது ஒரு லேப்டாப் மூலமா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியும். மக்களே, இந்த 3D பிரிண்டர் உதவியோட நமக்கு பிடிச்ச டிசைன்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியான வீடுகளை வெறும் 24 மணி நேரத்துல கட்டி முடிச்சிட முடியும். அதே சமயம் வீட்டோட அஸ்திவாரம் மற்றும் சுவர்கள் மட்டும் தான் இந்த பிரிண்டர் உருவாக்கும்ன்றதுனால எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் லைன், கதவு, ஜன்னல் பொறுத்துறது, பெயிண்டிங் உள்ளிட்ட மற்ற வேலைகள் எல்லாத்தையும் வழக்கமான முறைப்படி தான் செஞ்சு முடிக்கணும். மக்களே, வழக்கமான வீடு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செங்கல், இரும்பு கம்பிகள், அதிக அளவிலான மணல்கள் இந்த 3D முறையில உருவாக்கக்கூடிய வீடுகளுக்கு தேவைப்படுறதில்லை. இதனால இயற்கை வளங்களை பெருமளவில் பாதுகாக்க முடியும். மக்களே, இந்த 3D பிரிண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை முதன்முறையா அறிமுகப்படுத்திய அமெரிக்காவை சேர்ந்த ஐகான் நிறுவனத்துடைய CEO கொடுத்த இன்டர்வியூல இந்த 3D பிரிண்டர் முறையில கட்டக்கூடிய வீடுகளுக்கு வழக்கமா கட்டக்கூடிய வீடுகளுக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து 3 பங்கு தான் செலவாகும்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டை வெறும் $5000 நம்ம ஊர் கணக்குப்படி 4 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியான செலவுல கட்டி முடிச்சிட முடியும்னு சொல்றாரு. பெரும்பாலான வேலைகள் தொழில்நுட்ப உதவியோட ரொம்பவே கவனமா செய்யப்படுறதுனால வழக்கமான வீடுகள் கட்டும் முறையில ஏற்படக்கூடிய பொருள் விரயம், பண விரயம், நேர விரயம் ஆகியவற்றை இந்த முறையில முற்றிலுமா தவிர்த்திட முடியும். இந்த டெக்னாலஜில இருக்கக்கூடிய சிக்கல்னு பார்த்தா, இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய மிஷின் வரைக்கும் வெறும் சிங்கிள் ஃப்ளோர் அடித்தளம் வரைக்கும் தான் உருவாக்க முடியும். இந்த முறை வீடுகள் கட்டுறதுக்கு வெறும் கம்மியான தொழிலாளர்கள் தான் தேவைப்படும்ன்றதுனால கட்டிட தொழிலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய தொழிலாளர்கள் வேலை இழக்க வாய்ப்புகள் இருக்கு. மக்களே, 2020 பிப்ரவரியில இதே 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிவில் இன்ஜினியர் சின்ன அளவுல ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி அந்த முயற்சியில வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் பல பெரிய கட்டுமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த 3D தொழில்நுட்பத்தை பத்தி பல ஆராய்ச்சிகள் பண்ணி 2022 நம்ம நாட்டுல நடைமுறைக்கு வந்துரும்னு நம்பப்படுது. அதுக்கு நம்ம இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்புறேன். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை பார்க்குறேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.